வள்ளுவர் தமிழ் நியூஸ் திருச்சி. தற்பொழுது ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் நாடு வெளியிட்டிருக்கிறது. சோமாலியா லேண்ட் அதன் பக்கத்தில் இருக்கும் லேண்ட் சுமார் 50 முதல் 60 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முஸ்லீம் நாடு. இந்த முஸ்லீம் நாட்டுக்கு இஸ்ரேல் என்ன செய்திருக்கு என்றால், அதற்கு அந்த நாட்டுக்கு நாங்கள் அங்கீகாரம் வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கின்றது. இதை கேட்ட இஸ்லாமிய நாடு கூட்டமைப்பு அதை எப்படி நீங்கள் இஸ்ரேல் அங்கீகரிக்கலாம் என்று கொதித்து எழுந்திருக்கிறார்கள். அதற்கு இஸ்ரேல் சொன்ன ஒரு காரணம் என்னவென்றால், அந்த நாட்டை நீங்கள் இவ்வளவு நாளாக கவனிக்கவில்லையே, இப்பொழுது நாங்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு ஏன் பொங்குகிறது என்று கேட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் நாடு அந்த நாட்டை அங்கீகரிப்பு மூலம் இஸ்ரேல் ஒரு பெரிய லாபத்தை சம்பாதித்து கொள்ளும் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் அங்கு தூதரகத்தை இஸ்ரேல் அமைத்தால் இது இஸ்ரேல் தனியாக செயல்பட்ட மாதிரி தெரியவில்லை. இதற்கு பின்னாலே ஒரு பெரிய நாடு ஒன்று இருக்கின்றது. அதை சொல்லி தான் அதனிடம் சம்மதம் வாங்கி தான் இஸ்ரேல் இந்த காரியங்களை செய்திருக்கும். இருந்தாலும் இஸ்ரேல் அங்கு தூதரத்தை அமைக்கின்ற பொழுது தூதரத்துக்கான இராணுவம் மற்றும் எல்லா காரியங்களையும் இஸ்ரேல் செய்து கொண்டால், பக்கத்தில் இருக்கும் ஏமன் மற்ற நாடுகள், சில தொல்லை கொடுக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சீக்கிரமாக பதிலளி கொடுத்து விடலாம் என்ற நோக்கத்தோடு இது செயல்பட்டிருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நாடு தூதரகத்தை அமைக்கின்ற பொழுது இங்கு தூதர அதிகாரிகள், அவர்களுக்கான இராணுவங்கள், அப்புறம் சிறிய ஒரு விமான தளங்கள் இதை அமைத்தால், பாருங்கள், இந்தியாவிடம் அவர்கள் இதை நீங்கள் சோமாலியா லேண்டை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னபோது, இந்தியா நாங்கள் அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம், அதை குறித்த அறிவிப்புகளை நாங்கள் உடனடியாக வெளியிட முடியாது, என்ன நடக்குது என்று நாங்கள் பார்த்து யோசித்து செய்வோம் என்று நடுநிலையாக இருக்கின்றோம் என்று இந்தியா திட்டவட்டமாக கூறிவிட்டது. இந்த நிலையில் இனி அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்படி வரும் என்று தெரியவில்லை. இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் வெகுவாக கொதித்து எழுந்திருக்கின்றது. இதை வைத்து பார்க்கின்ற போது சோமாலியா நாடுடைய 50 முதல் 60 லட்சம் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த நாடு மிக ஏழை நாடாக இருக்கின்றது. அது இஸ்ரேல் அங்கு ஆதிக்கத்தை செலுக்கின்ற போது வளர்ச்சி அடையும் என்ற நோக்கத்தில் அந்த நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். ஆனால் இங்கு வேறு ராஜதந்திரங்கள், வேறு உலக அரசியல் அமைப்புகள் எப்படி இயங்கும் என்று இஸ்ரேல் அங்கே கால் வைக்கின்ற பொழுது தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். சோமாலியா நாட்டுக்கு இஸ்ரேல் முதலாவது அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்து எந்தெந்த நாடுகள் தற்பொழுது அங்கீகாரம் வழங்கும் என்றும், இஸ்ரேல் எப்பொழுது தூதரகத்தை அமைக்கும் என்றும் பார்க்கலாம்.